பொள்ளாச்சி மலை ரோட்டுல பொன்ன பாரு தோக்குல பொள்ளாச்சி மலை ரோட்டுல பின்னே போகுதா பொள்ளாச்சி மலை ரோட்டுல பெண்ணாக பிறந்து சுகன் தீர்ந்த பேர் பெற்று அண்ணா ஓட்டோட்டமா வந்திருக்கேன் உன்னை கண்டதும் மனதுக்கு அளவற்ற சந்தோஷம். எப்படின்னா எப்படி தெரியுமா? கொட்டி விட்டுட்டு மண்ணை தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ளக்கல்லி முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு பட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ளை கண்ணு முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ளை கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கல்யாணமா
முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. அண்ணன் ஓட்டு என்கிட்ட பேசவே பேசாதீங்க நீங்க. என்ன பிடிக்கிறீங்க அண்ணா? அமைதி அமைதி சலன், தயவு செய்து அமைதியா இருங்க. அமைதியா இருந்தீங்கன்னா விடிய விடிய நீங்க எதிர்பார்க்கல, கதையும் இருக்கும் காமெடியும் இருக்கும். நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க சிறப்பாக நாடகம் நடத்த முடியும். நீங்க அதிகமா சத்தம் முடியும், நாங்க பேசத்தை குறைச்சிக்குவோம். தயவு செய்து அமைதியா இருங்க. விடிய வேலை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க எங்களுக்கு. அமைதி அமைதி சலன், அமைதி அமைதி சலன். கூலி வேலைக்கு சென்றாதான் அப்படியே நம்ம வீட்லயே அடுப்பு புகையுமா? தேடி 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 பெரிய பெரிய வேலையா. ஆமாம்மா தங்கச்சி இருந்தாலும் அன்பார்ந்த தேவனாம்பட்டு கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, காட்டுப்புத்தூர் தேவனாம்பட்டு பஞ்சாயத்து காட்டுப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு நாடக கலைஞர் பெரியவர்களே, இந்த அருமையான தை திருநாளில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் ஏழை தந்த சாபம் சாபத்தை தீர்த்த சமயபுரத்து மாரியம்மன் என்ற ஒரு அருமையான ஒரு குடும்பத்து கதை, ஒரு நாவல் நாடகம் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாதக்குல மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், வருங்கால இந்த நாட்டின் இளைய தலைமுறைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தயவுசெய்து அமைதியாருங்கள். இந்த கிராமமும் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய இந்த கிராமமும் கிராம மக்களும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். இந்த அருமையான நல்ல நேரத்திலே பெரிய காலூர் கிராமத்தை சேர்ந்த ரகுவரன் தேவி ஐயா அவர்கள் அம்பேத்கர் பாடல பாடி அடிய நினைக்காத ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய ஐயா அவனுக்கு இவருடைய கம்பெனி சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தோஷமான செய்தி சொல்லணும். என்னன்னா சரி அது தெரியுமா? என்ன குட்டி பெண்ணா இருந்தவா அதற்கு நீ சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியா பெற்றெடுத்த தாய் தந்தை ஆமண்ணா தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது. இந்த அண்ணன் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்து விட்டேன். ஆமண்ணா தக்க பருவம் எடுத்துட்டேன். அதனால அழகான ஆடவரை பார்த்து உனக்கு கல்யாணம் ஏமா ஏன் என் தனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது? அண்ணா எனக்கு என்ன வயதாகி விட்டது, அதற்குள்ள திருமணம் சொல்லுறேன். என்னை விட மூத்தவங்க நீங்க தான். உங்களுக்கு தர முதல் திருமணம் கேளுமா கதைய எனக்கு கல்யாணம் நான் இருப்பதே நான் தாமா உனக்கு. இந்த அண்ணன் தான் உனக்கு எல்லாமே. அதனால ஒரு குடும்பத்துல கண்ணு இருக்கும் போது காலம் மழை ஏறக்கூடாது பெரியவங்களா சொல்லிடுறாங்க. அதனால காலத்துல என் அன்பு செல்லத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தது சொல்லுமா அண்ணா. ஒரு திருமணம் செய்ய வேண்டாம், எவ்வளவு திரும்ப செலவாக தெரியுமா? 10 லட்சம் ரூபா ஆகுனா அது மட்டுமே அந்த பாவை காசு
கேக்குறானுங்க கூடிய ஒரு மோட்டார் வண்டி கேக்குறானுங்க இதுக்கெல்லாம் எங்கடா போவீங்க நீங்க என்ன பாக்குறாங்க இல்லையா முதல்ல பைக் புக் பண்ண சொல்றாங்க ஆமாண்ணா ஆனா அப்படிதான் இருக்கு தங்கச்சி அண்ணா அண்ணா படிச்சிருக்கேன் பகுத்தாரி உள்ளடா இருக்கு உடலில் வலிமறிக்கிறது அப்படியா கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுதும் தங்கத்தால் அலங்கரித்து கல்யாணம் செஞ்சுப்பாங்க போது எடுத்துக்கண்ணா நீங்க ஒருத்தர் சேர்க்கறத கட்டியும் எனக்கு வயதே ஆகிவிடும் அண்ணா அவ்வளவுப்படாதம்மா எப்படியாவது உனக்கு திரும்ப செஞ்சு பார்க்கணும் சரிம்மா தங்கச்சி வேலை தேடி தேடி எனக்கும் பசி அதிகமாகிட்டது சாப்பாடு எல்லாம் கூடமா போது எடுத்துக்கண்ணா எப்ப பார்த்தாலும் தீனிட்டே இருங்க வீட்டுல ஒன்னால ஒண்ணு இல்ல என்ன செய்யுது கூலி வேலைக்கு போறேன் இந்த காலத்துல நல்லவனுக்கு என்னமா வேலை கிடைக்குது உள்ள மாதிரி முடிச்ச விட்டு சில்லு முழு பண்ணுறதுதான் காலமா இருக்குது நல்லவனுக்கு எங்கம்மா காலம் இருக்குது ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 10 நாளைக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சரிமா குடிக்க தனியா போறேன் தண்ணி குடியில வீட்டுல தண்ணியே இல்லையா இல்லண்ணா கூலி குடிச்சு தண்ணி அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி அப்படியா எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படியா தெரியுமா அதோ பச்சா இருக்கலாம் அப்படியா அங்க சென்று தண்ணீர் கொண்டு வா அப்படியா விட்டண்ணா சரிங்கண்ணா பத்திரமா போயிட்டு வாமா ஊரு கெட்டு போய் கிடக்குது பத்திரமா போயிட்டு வாமா சரி சரி அம்மா தாய்மார்களே என் தங்கச்சி ஒண்ணுமே தெரியாதவம்மா குளக்கரைக்கு தண்ணி எடுத்து வர நீங்க தான் பாத்துக்கணும் நான் நம்பிதான் என் தங்கச்சி விட்டு போறேன் பாத்துறீங்களா பாத்துக்கலாம் தங்கச்சி அண்ணன் படி ஒற்றவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து வேண்டும்
அன்பு நாடக கலைஞர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு இதோ இன்னொரு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு அருமையான ஒரு பாடல். நீ மறுபிறவி வந்திடையா சாதியத்தை சந்தரிக்க சமத்துவத்தை மீட்டெடுக்க போர் அவதரிக்க வந்திடையா நீ வந்திடையா ஜாதி என்று பழி சுமந்து பீமராவாய் பிறந்தவரே அண்ணனே அழைக்கின்றோம் நீங்கள் மீண்டும் இங்கே வந்திடையா நீங்கள் வந்திடையா சமுதாய போராளியே அம்பவள ஊரிலே புத்தகத்தை அண்ணலகராது படித்து வந்தார். பெண்ணுரிமை மீட்டு தந்த எங்கள் மண்ணுரிமை நாயகனே, அன்று அரசியலில் ஆட்சி தந்த